கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள் நுழையாது. வெண்கடுகை வீட்டில் இப்படி வைத்தால் இந்த பரிகாரத்திற்கு வெண்கடுகை தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிற்கு வெளியே வீட்டை வட்டம் போட்டது போல இந்த வெண்கடுகை தூவ முடியும் என்றால் தூவலாம். மனதில் பைரவரை நினைத்து, குல தெய்வத்தை நினைத்து, வெண்கடுகை கையில் எடுத்து அப்படியே குனிந்தபடி நிலத்தில் வீட்டை சுற்றி ஒரு வட்டம் போட்டு விடுங்கள். இப்படி செய்தால் அந்த பைரவர் காவல் தெய்வமாக வெண்கடுகு ரூபத்தில் நின்று உங்கள் வீட்டை பாதுகாப்பார். எல்லோராலும் வீட்டை சுற்றி இப்படி ஒரு வட்டம் போட முடியாத என்றால் வீட்டிற்கு உள்ளேயே 8 திக்கிலும் இந்த வெண்கடுகை லேசாக தூவி விட வேண்டும். வீட்டிற்கு உள்ளே வெண்கடுகை போட்டாலும் பைரவரை மனதார நினைத்து வெண்கடுகை தூவி விடுங்கள். இந்த பரிகாரத்தை குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மேல் செய்ய வேண்டும். செவ்வாய், வெள்ளி வீட்டில் பூஜை செய்யும் போது சாம்பிராணி தூபத்தில் வெண்கடுகு போட்டு தூபம் போட்டால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை விரட்டி அடித்துவிடும்.